Hello guys, welcome back to the editorial session. So இன்னைக்கான editorial analysisல கொடுத்திருக்கிற இந்த டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஏயும் சேர்ந்து ட்ரேட் செட்டில்மெண்ட் பண்றாங்க ஓகேவா. ஸோ ருபீஸ்ல பண்றாங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதாவது ரெண்டு கண்ட்ரீஸுமே சேர்ந்து ஒரு கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக அவங்களோட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரன்சிஸை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலையும், செகண்ட் எடிட்டோரியலில் வந்து நியூ ஆர்டர். ஸோ இதில் வந்து இந்த டென்னிஸ் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அல்கராஸ் அப்படின்ற பிளேயர் வந்து ஒரு நியூ இயரா மென்ஸ் டென்னிஸில் ஒரு நியூ இயரால ஒரு எமர்ஜிங் பிளேயராக அவர் இருக்காரு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் செகண்ட் எடிட்டோரியலில் கொடுத்துருந்தாங்க. நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் வந்து நம்ம மேலோட்டமாக நம்ம படித்தாலே நமக்கு புரிகிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா. ஸோ செகண்டில் வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஜென்ரலாக நம்ம பேசேஜை படித்தாலே நம்மளால் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் அதாவது நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த எடிட்டோரியல் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் எடிட்டோரியல் என்னென்னு இப்போ பார்ப்போம். Ion Emirati flows. There are both risks and benefits in the rupee dirham settlement system. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ருப்பி டிர்ஹாம் செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதாவது ருப்பினா நம்மளோட இந்தியன் கரன்சியை நம்ம ருப்பின்னு சொல்லுவோம். யூஏஇயோட கரன்சியை, யூஏஇனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட கரன்சியை திர்ஹாம்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியன் ருப்பி, யூஏஇ திர்ஹாம். ஸோ அதில் வந்து அந்த செட்டில்மெண்ட் சிஸ்டமில் போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் போதும் ஓகேவா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ரிஸ்க்ஸும் இருக்குது, பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஏஇ agreed on July 15 to establish a framework for enabling the use of two countries' local currencies for the cross-border transactions. So cross-border transactionsக்காக ரெண்டு கண்ட்ரியோட லோக்கல் கரன்சிஸை யூஸ் பண்ண போகிறதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஏஇயும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எப்போனா July 15 அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. The move towards permitting payments in the Indian rupee and the UAE dirham is aimed at promoting their use bilaterally, thus reducing the dependence on a third country's currency such as US dollar as an intermediary for settling transactions. So எதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மாதிரி இந்தியன் ருப்பியையும் யூஏஇ திர்ஹாமையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஓகேவா. ஸோ அவங்கள வந்து பைலேட்ரலாக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட்டை எப்போவுமே நம்ம வந்து அதர் கண்ட்ரியான யூஎஸ் டாலர்ஸில் தான் நம்ம அந்த ட்ரேட் செட்டில்மெண்ட்டை செட்டில் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அது எல்லாத்தையும் அந்த டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்காகவும், ஸோ இவங்க ரெண்டு பேர் இவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த செட்டில்மெண்ட்டை வந்து நம்ம இந்திய ருப்பி திர்ஹாமில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஓகேவா. ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்க, தேர்ட் கண்ட்ரி கரன்சி சச் இஸ் யூஎஸ் டாலரோட டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்காக, ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஓகேவா. As per the memorandum of understanding between the two central banks, all current account payments, including those involving the two countries, exporters and importers, and certain permitted capital account transactions could be settled using either the rupee or the dirham. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க, எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சென்ட்ரல் பேங்க்னு எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஏஇ, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை எல்லா கரண்ட் அக்கௌண்ட் பேமெண்ட்ஸ், அதாவது ரெண்டு கண்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ், இம்போர்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் சர்டன் பெர்மிட்டட் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று எய்தர் ருப்பி வச்சோ இல்லை திர்ஹாம் வச்சோ செட்டில் பண்ணலாம் அந்த மாதிரி ஓகேவா. ஸோ இட் குட் பி செட்டில் எய்தர் பை யூசிங் ருப்பி ஆர் பை யூசிங் திர்ஹாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. டு ஃபெசிலிட்டேட் செட்டில்மெண்ட், த டூ பேங்க்ஸ் ஆர் செட் டு புட் இன் அ பிளேஸ் லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் அண்ட் லைக்லி அட் அ லேட்டர் டேட் இன்டர்லெக் தேர் பேமெண்ட் மெசேஜிங் சிஸ்டம்ஸ். ஓகே, as an immediate beneficial consequence of the establishment of the settlement mechanism would be the development of rupee dirham foreign exchange market. ஸோ என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு இமீடியட்டான பெனிஃபிஷியல் கான்சிக்வன்ஸ்னா என்ன அர்த்தம், ஒரு விளைவு ஓகேவா. ஸோ ஒரு பெனிஃபிஷியலான விளைவு என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும். என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ருப்பி திர்ஹாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுதான் ஒரு பெனிஃபிஷியலான ஒரு கான்சிக்வன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்சிக்வன்ஸ்னா ஒரு விளைவு தான், ஒரு நல்ல விளைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அந்த 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 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படி பார்த்தோம்னா, தட் வுட் ஹெல்ப் இன் பிரைசிங் டூ கரன்சிஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தேர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வித் அதர் கரன்சிஸ் சச் அஸ் தி டாலர் அண்ட் தி யூரோ. ஸோ அவங்களுடைய ப்ரைசிங், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை வந்து அதர் கரன்சிஸ் that would help in pricing the two currencies. So pricingல ஹெல்ப் பண்ணும் ஓகேவா. இண்டிபெண்டண்டாக அது ப்ரைஸிங்க்கு அந்த மார்க்கெட், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம அந்த அதர் கரன்சிஸான டாலர் அண்ட் யூரோ கூட அந்த ப்ரைஸிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. இந்தியன் அண்ட் எமிரேட்டி பிஸ்னஸ் would not need to factor in exchange rate risk when quoting to supply goods or services to other countries in the
other buyers in the to buyers in other country, improving the ease of doing business and boosting trade. So இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா Indian and Emirati business would not need to factor in exchange rate risk when quoting to supply goods or services to buyers in other country, improving the ease of doing business and boosting trade. So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து பையர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டர் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலை இவங்களுக்கு கிடையாது. இன்ஸ்டெட் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிஸ்னஸையும் ட்ரேடையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இவங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யாருன்னா இந்தியன் அண்ட் எமிரேட்டி பிஸ்னஸை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The India-UAE local currency settlement system could also potentially serve as a precursor for other bilateral currency accords, which, as an RBI inter-departmental group suggested this month, could act as an important first step for the internalization of the rupee. So, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கும் யூஏஇக்குமான லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் வந்து ஒரு ப்ரிகர்சராக ஆக்ட் ஆக போகுது. ப்ரிகர்சர்னா ஒரு ஃபோர்ரன்னர், ஒரு முன்னோடியாக ஆக்ட் ஆக போகுது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதர் பைலேட்ரல் கரன்சி அக்கார்ட்ஸ். ஸோ அக்கார்ட்னா நமக்கு தெரியும்ல, அக்ரிமெண்ட். ஸோ அதர் கண்ட்ரீஸ் கூடயும் ஒரு பைலேட்ரல் கரன்சி அக்ரிமெண்ட் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து ஆர்பிஐயோட இன்டர் டிபார்ட்மெண்டல் குரூப் வந்து இந்த மந்த் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ருப்பியை வந்து இன்டர்னலைசேஷன் ஆக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் வைஸ் வந்து ருப்பியை வந்து பாப்புலர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக இதை எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ருப்பி திர்ஹாமோட ட்ரேட் செட்டில்மெண்ட் வந்து ஒரு ப்ரிகர்சராக ஆக்ட் ஆக போகுது, ஒரு முன்னோடியாக ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? while this idea is laudable, its actual success will hinge on the extent of adoption by the businesses in both the nations. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஐடியா வந்து ஒரு லாடபிள், வரவேற்கத்தக்க ஒரு வெல்கமான மூவ் தான். இது வந்து ஒரு லாடபிள் அப்படின்னா ப்ரைஸ் பண்ணுறது, அப்ரிஷியேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வெல்கம் மூவ் தான். ஆனால் இதோட ஆக்சுவல் சக்ஸஸ் எதில் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்கள் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, பிஸ்னஸில் எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் தான் அதோட சக்ஸஸ் இருக்குது. இந்த ஐடியா வந்து ஒரு அப்ரிஷியேட்டபிளான ஐடியா தான். பட் தி சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அடாப்ஷன் பை பிஸ்னஸ் இன் போத் த நேஷன்ஸ். ஸோ போத் த நேஷன்ஸ்லையும் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அதில் தான் இந்த சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? With the UAE's trade surplus with India widening in the months since the bilateral comprehensive economic partnership agreement came into effect in May 2022, Emirati businesses need to see remunerative avenues to deploy the potential rupees flow should they opt to receive payments in the Indian currency. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா UAE கூட ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து இந்தியாவுக்கு வைடன் ஆகிட்டே இருக்குது. வைடன்னா அது அவங்களுக்கும் நம்மளுக்குமான ட்ரேட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. எப்போ சின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, எப்போலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு பைலேட்ரல் காம்ப்ரிஹென்சிவ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த அக்ரிமெண்ட் பேரு பைலேட்ரல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ மே 2022 அந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ அப்பையிலிருந்து இப்போ வரையும் யூஏஇக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேட் வந்து வைடன் ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒன் பாசிபிலிட்டி as the RBI indicated was stepped up investment by the UAE based firms. The other possibility is of the UAE coming to serve as a currency enterport by enabling Indian businesses dealing for instance with Russian suppliers through the use of Western Asian country and dirham as a gateway for such transactions. One possibility, அதாவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, ட்ரேட் வந்து வைடன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூஏஇ பேஸ்டு ஃபிம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? அது ஒரு பாசிபிலிட்டியாக ஆர்பிஐ கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அனதர் சச் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூஏஇ வந்து ஒரு கரன்சி என்டர்பார்ட்டாக சர்வ் பண்ண போகிறாங்க. கரன்சி என்டர்பார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்டர்பார்ட் அப்படின்னா இட்ஸ் அ போர்ட். ஓகேவா? என்டர் போர்ட் அப்படி ஒரு பிளேஸ், அப்படி இல்லைனா அது ஒரு இடம், அங்கே வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் கலெக்ஷன் நடக்கும். ஸோ அதை தான் வந்து என்டர்பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கரன்சி என்டர்பார்ட்டாக யூஏஇ வந்து சர்வ் பண்ண போகிறாங்க. இந்தியன் பிஸ்னஸ் ஃபிர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸோ யூஏஇ வந்து ஒரு கரன்சி என்டர்பார்ட்டாக சர்வ் பண்ண போகிறாங்க. இந்த சென்ஸ் அங்கே வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் நிறைய நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து செட்டில்மெண்ட்ஸ், அதாவது கலெக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ திர்ஹாம் வந்து ஒரு கேட்வே ஃபார் சச் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்க போகுது. ஸோ அது ஒரு பாசிபிலிட்டியும் கிரியேட் ஆயிருக்கு யூஏஇயில். அதாவது இந்தியா இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒரு கேட்வேவா திர்ஹாம் வந்து ஆக்ட் ஆக போகுது. அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு திர்ஹாம் வச்சு இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிவன் தட் த UAE's predecessor entity, ஸோ யூஏஇக்கு முன்னோடியாக இருந்திருப்பாங்க இல்லையா, predecessorனா அதுவும் ஃபாரினர் தான். அந்த ட்ரூஷியல் ஸ்டேட்ஸ்னா இப்போ ஓமன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த ட்ரூஷியல் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யூஸ் தி இந்தியன் ருப்பி அண்ட் த லேட்டர் த கல்ஃப் ருப்பி அஸ் அ டிஃபேக்டோ கரன்சி. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஏஇயோட ப்ரெடிசிசர் என்டைட்டி அந்த ட்ரூஷியல் ஸ்டேட்ஸ் வந்து அந்த இப்போ ஓமன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரூஷியல் ஸ்டேட்ஸ் வந்து 1960s அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1960s வரையும் எதை வந்து அவங்க கரன்சியை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ருப்பியவும் கல்ஃப் ருப்பியவும்
அவங்களோட டிஃபேக்டோ கரன்சியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபேக்டோ கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கண்ட்ரியோட ஆரிஜின் கிடையாது அந்த கரன்சி, ஓகேவா? ஸோ தட் இஸ் நாட் லீகல் இன் தட் கண்ட்ரி, பட் இட் இஸ் வெரி மச் பாப்புலர் அமாங் தி பீப்புள். அதுதான் அந்த டிஃபேக்டோ கரன்சின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரியோட ஆரிஜின் கிடையாது, அந்த கண்ட்ரிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, லீகல் கிடையாது அந்த கண்ட்ரியில் அந்த கரன்சி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த அந்த பாப்புலன்ஸாக இருக்கும், அந்த பாப்புலராக இருக்கும் அந்த கரன்சி வந்து அந்த கண்ட்ரியில் ரொம்ப பாப்புலராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி வந்து யூஎஸ் டாலர்ஸ்லையும் யூரோலையும் நம்ம ட்ரேட் செட்டில்மெண்ட்டை பண்ணுறோமோ, ஸோ மோஸ்ட் டிஃபேக்டோ கரன்சிஸாக எல்லா கண்ட்ரிஸும் யாரை யூஸ் பண்ணுறோம்னா யூஎஸ் கரன்சியவும் யூஎஸ் டாலரையும் யூரோவையும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்கள தான் நம்ம டிஃபேக்டோ கரன்சின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ நம்மளோட ஆரிஜின் கிடையாது, ஆனால் அவங்கள நம்ம வந்து பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவோட ருப்பியவும் கல்ஃப் ருப்பியவும் யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரூஷியல் ஸ்டேட்ஸ் அப்படின்றவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க 1960s வரையும், ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு இது வந்து இப்போ புதுசு இல்லை, அதை தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி கரன்சி டைஸ் வச்சுக்கிறது வந்து புதுசு இல்லை, அந்த காலத்துல இருந்திருக்கு. ஸோ இட் மே அப்பியர் நேச்சுரல் டு ரீஎஸ்டாப்ளிஷ் கரன்சி டைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸ்டில் இன் அ ரேப்பிட்லி எவால்விங் குளோபல் என்விரான்மெண்ட், பிசினஸஸ் வில் பேஸ் தேர் டெசிஷன்ஸ் ஆன் கோல்ட் எக்கனாமிக் லாஜிக் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் மஸ்ட் ரிமைன் காக்னிசன்ட் ஆஃப் த ரிஸ்க் எமானேட்டிங் ஃப்ரம் சச் மூவ்ஸ் ஈவன் அஸ் தே ஐ தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ரேப்பிடாக டெவலப் ஆகிட்டு இருக்கு, எவால்வ் நம்ம நேத்தியே பார்த்தோம், எவால்விங் இஸ் எவல்யூஷன், டெவலப்பிங். ஸோ ரேப்பிடாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு என்விரான்மெண்ட்ல பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கணுமோ ரொம்ப காக்னிசென்ட்டாக ஒர்க் பண்ணணும். காக்னிசென்ட் அப்படின்னா ரொம்ப அவேராக கான்ஷியஸாக இருக்கணும். அந்த எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி மூவ்ஸ் கொண்டு வரதுனால போத் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் இருக்கும். ஸோ அதுலேருந்து வர ரிஸ்க்கெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு பாலிசி மேக்கர்ஸ் வந்து ரொம்ப காக்னிசென்ட்டாக இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் யூஸ் பண்ணிக்க கூடாது, அதுலேருந்து வர ரிஸ்க்கையும் பார்த்து இன்கேஸ் ரிஸ்க் ஏற்பட்டாலும் அதை டேக்கிள் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பாலிசி மேக்கர்ஸ் ரொம்ப காக்னிசென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த எடிட்டோரியலில் முடிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த 2 எடிட்டோரியலுக்கான வெக்காபுலரி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, கான்சிக்வன்ஸுங்கிறது நம்ம யூஸ்வலாக பார்க்குற வேர்டு தான் கான்சிக்வன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம சினானமாக பார்க்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெப்பர்கஷன்ஸ், ராமிஃபிகேஷன். ஸோ இது ரெண்டுமே நம்ம சினானமாக பார்ப்போம், ஓகேவா? ராமிஃபிகேஷன் அண்ட் ரெப்பர்கஷன். ஸோ இது ரெண்டுமே இந்த கான்சிக்வன்ஸுக்கு சினானமாக நம்ம பார்க்கக்கூடிய வேர்டு, ஓகேவா? ப்ரீகர்சர், as I discuss in the passage, ப்ரீகர்சர் அப்படின்னா ஃபோர் ரன்னர், நம்மளோட முன்னோடியை தான் நம்ம ப்ரீகர்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ஃபோர் ரன்னர் முன்னோடி, ஓகேவா? லாடபிள் அப்படின்னா ப்ரைஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அப்ரிஷியேட் பண்ணுறது, ஓகேவா? அப்ரிஷியேட் அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த லாடேட்டரி டோனுன்னு வரும் இல்லையா, டோன் ஆஃப் தி பேசேஜில் லாடேட்டரி டோனுன்னு ஒன்று உண்டு, அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ லாடபிள் அப்படின்னா ப்ரைஸ் பண்ணுறது, போட்டுறது, இல்லைனா அப்ரிஷியேட் பண்ணுறது, ஓகேவா? ரெமுனரேட்டிவ் அப்படின்னா லக்ரேட்டிவ்னு அர்த்தம். லக்ரேட்டிவ் அப்படின்னா கெயின்ஃபுல்னு அர்த்தம், அதாவது நல்ல பே பண்ணுறது, ஓகேவா? ரெமுனரேட்டிவ் அண்ட் லக்ரேட்டிவ் சினானம்ஸு. ரெமுனரேட்டிவ் லக்ரேட்டிவ்னா நல்ல பே பண்ணுறது, ஓகேவா? வெல்தியாக இருக்கிறது, கெயின்ஃபுல்லாக இருக்கிறது, ப்ராஃபிட்லேயே இருக்கிறது, அதான், ஓகேவா? ஸோ ரெமுனரேட்டிவ், லக்ரேட்டிவ், ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ டிப்ளாய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூட்டிலைஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ டிப்ளாய்னா யூட்டிலைஸ் பண்ணுறது தான் டிப்ளாய். யூட்டிலைஸ் அப்படி இல்லைனா யூஸ் பண்ணுறது, ஓகேவா? நெக்ஸ்ட் காக்னிசன்ட், ரொம்ப கான்ஷியஸாக அவேராக இருக்கிறது. காக்னிசன்ட் இஸ் கான்ஷியஸ் அப்படி இல்லைனா அவேராக இருக்கிறது, விவரமாக இருக்கிறது, ஓகேவா? காக்னிசன்ட் இஸ் கான்ஷியஸ் அப்படி இல்லைனா அவேராக இருக்கிறது. எமானேட்டிங் அப்படின்னா எமர்ஜ் ஆகிறது, வெளியே வர்றது, ஓகேவா? எமர்ஜ் ஆகிறது. ஸோ எமானேட்டிங் இஸ் டு எமர்ஜ் அவுட், ஓகேவா? நெக்ஸ்ட் ரெப்ளனிஷ் அப்படின்னா என்னன்னா ரீசார்ஜ், ஓகேவா? ரீசார்ஜ் ஆர் ரீஃபில், அது, ஓகேவா? திரும்பி ரீஃபில் ஆர் ரீசார்ஜ், அதான் இந்த ரெப்ளனிஷ், ஓகேவா? அஷர் அப்படின்னா ரெண்டு மீனிங் உண்டு. ஒரு மீனிங் வந்து ஹெல்ப்னு அர்த்தம், இன்னொரு மீனிங் வந்து பிகினிங் அப்படின்னா ஸ்டார்ட்னு அர்த்தம், ஓகேவா? ஹெரல்ட் அப்படின்னா ஸ்டார்ட், மார்க் தி ஸ்டார்ட் ஆஃப் சம்திங், ஓகேவா? ஸோ அஷர்டுக்கு ரெண்டு மீனிங் உண்டு. ஒரு மீனிங் வந்து ஹெல்ப், இன்னொரு மீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எட்டர்னல் அப்படின்னா லாங் லாஸ்டிங் அர்த்தம், ஓகேவா? ஸோ எட்டர்னல்னா லாங் லாஸ்டிங், அந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எட்டர்னல்னா லாங் லாஸ்டிங் அர்த்தம், ஓகேவா? அன்கேனினா அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறது, ஓகேவா? அன்நேச்சுரலாக இருக்கிறது, அப்நார்மலாக இருக்கிறது, அதுதான் வந்து அன்கேனி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சக்கம்டு அப்படின்னா ஃபெயில் டு ரெசிஸ்ட், தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, டாலரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் சக்கம்டு, ஓகேவா? ஸோ நம்மளால ரெசிஸ்ட் பண்ணுறதுல நம்ம ஃபெயில் ஆகிறது, நம்மளால தாங்கிக்க முடியாமல் இருக்கிறது தான் சக்கம்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் ஆடேஷியஸ். ஸோ லாடேட்டரின்னு ஒரு வேர்டு பார்த்தோம். லாடேட்டரி அப்படின்னா ப்ரைஸ் பண்ணுறது, அப்ரிஷியேட் பண்ணுறது. ஆடேஷியஸ் அப்படின்னா ரொம்ப போல்டாக இருக்கிறது, ஓகேவா? போல்டாக இருக்கிறது தான் அந்த ஆடேஷியஸ்க்கான சினானம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.